எப்படி நடத்துக்கிறாங்க, வீட்டுல பெரியோரை எப்படி மதித்து பேசுறாங்க, அந்த வீட்டுல ஒரு நாயை கூட எப்படி செல்லமாக வளர்க்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து அந்த உலகத்தில் ஒரு குழந்தை வளரும், அங்க பண்பு கிடைக்கும். நம்முடைய சமுதாயத்தினுடைய பயம் என்னன்னாங்க, இந்த மூன்றாவது உலகமாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம் உலகம் இன்னைக்கு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையில அன்ரிஸ்ட்ரிக்டட் அக்சஸ் ஆக 8 வயசு 9 வயசு 10 வயசு 11 வயசு குழந்தைக்கு முழு உலகத்தையும் ஒரு சமூக வலைதளத்துல ஒரு செல்போன் மூலமா கொடுத்திருக்கும். குழந்தைக்கு செல்போன் இல்லைன்னா கூட ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பக்கத்துல அப்பா அம்மா சாப்பிடுறாங்க, எந்த ஹோட்டலையும் நிம்மதியா யாரும் சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க குழந்தை அவங்க செல்போன்ல ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயின்ல போங்க, அந்த குழந்தை கையில வீடியோ கொடுத்துறாங்க. பிளைட்ல போங்க, குழந்தை கையில நீங்க ஐபேட கொடுத்து விட்டுறாங்க. எங்க போனாலும் கூட அப்பா அம்மா அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க, அவங்களும் பேசுறது இல்ல. அப்பா அம்மா அவங்க தனிப்படியா செல்போன் எடுத்து வாட்ஸ்அப்ல யாருக்கும் மெசேஜ் போட்டுருப்பாங்க. அந்த குழந்தை வீடியோ பண்ணிட்டு இருக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கும். சர்வர் அவன் பாட்டுக்கு, அந்த அண்ணன் பாட்டுக்கு சர்வர் என்ன தோசை இட்லி அவர் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இதுதான் சராசரியாக ஒரு குடும்பம் வீட்டுக்கு வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்கன்னா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் இப்படி இருக்கு. அந்த சூழ்நிலையில வளரக்கூடிய குழந்தை எப்படி வளரும் நம்ம யோசிக்கணும். அதனால இன்னைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நாமளே குழந்தைக்கு எளிதா சமூக வலைதளத்தை கொடுத்துறோம். எந்த வீடியோ வேணாலும் பாடுன்னு சொல்றோம். அதான் அல்காரிதம் இருக்கிறனால இப்படி அவங்க பண்ண தேவையில்லாத எத்தனையோ வீடியோக்கள் உள்ளே வந்து இன்னைக்கு பிஞ்சு குழந்தைகளை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறது. 16 வயசு பையன் கத்திய தூக்குறான், 15 வயசு பையன் மர்டர் பண்றான். இதெல்லாம் நம்ம பல இடத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தின் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது பள்ளிக்கூடத்தினுடைய உலகத்தை கட்டுப்படுத்தலாம், வீட்டில் இருக்கக்கூடிய உலகத்தை கட்டுப்படுத்தலாம், ஆனா அந்த செல்போனுக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை கட்டுப்படுத்த முடியாம நாம் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அதனால பெற்றோர்களுக்கு முழுமையான சமூக வலைதளத்தினுடைய தாக்கத்தினுடைய புரிதல் வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல காடேஸ்வர அண்ணனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பேரண்ட்ஸ்க்கு சோசியல் மீடியா ஒர்க் ஷாப் நீங்க நடத்தணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல சோசியல் மீடியா ஒர்க் ஷாப், ஒரு குழந்தைக்கு பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி ஆன் பண்றது, யூடியூப்ல எப்படி அதை ஆன் பண்ணி வைக்கிறது, டிவியில் எப்படி ஆன் பண்றது, செல்போன்ல எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றது, அதை நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன்னா நாம இன்னைக்கு குழந்தை அழுவுதேன்னு செல்போனை ஓபன் பண்ணி கையில கொடுத்துறோம். ஆனா குழந்தை அதுக்கப்புறம் 8 வயசு குழந்தை கையில 60 வயசுக்காரங்களுடைய செல்போன், தாத்தாவுடைய செல்போன், பாட்டினுடைய செல்போன், யூடியூப் அக்கவுண்ட் எல்லாமே இருக்கு. இதை இன்னைக்கு ஆரோக்கியமான முறையில நாம் சரியான விதத்துல கையாண்டால் மட்டும்தான் இவ்வளவு இளமையாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு மிக செம்மையாக, மிக நேர்மையாக, ஒரு மாண்போடு, ஒரு மாட்சிமை மிக்க தலைவர்களாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.